வாலிபனே, இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இதை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிவிப்பார். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தர்மையான வேளையிலும் கூட வாலிபர்கள் நாயராக அனுசரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாராதனையை வாலிபர்கள் இணைந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, திருச்சி மக்கள் இணைந்து ஆடலோய் பாடுகின்ற பொழுது, ஜெப வேளைகளில் உங்களுடைய பிரசன்ன மகிமை யாவரோருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மகனை பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புதுகிற மகிமை எல்லாவற்றையும் மக்களே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாக. நல்மீட்பர் பட்சமில்லும் என்ற பாடலை பாடும். நல்மீட்பர் பட்சம் நிலும் ரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்த பாடலை பாடும். யாவரும் சேர்ந்து பாடல் பாடுவோம். நல்மீட்பர் பட்சம் நிலும் ரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யோமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நிலும் எக்காலம் ஊதுவார். போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாழுமே. பிசாசின் தீரள் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல்மீட்பர் பட்சம் நிலும் வீர சூரனோ, நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியோ. சர்வாயுதத்தை நீயும் கர்த்தாவை சாருவீர். என் மோசமும் பாராமை முன் தண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பட்சம் நிலும் போராட்டம் ஓயுமே. வெண்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர் ஜீவன் போர் கிரீடம் சூடுவார். வில்லோகநாதரோடி வீரரசாலுமே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் வாலிபர்கள் நாயராக அழைத்திருப்பதற்கு ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிற வாலிபர்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது ஆராதனை தொடர்ந்து வாலிப நாயராக அனுப்பிக்கப்படி யாவரும் ஜெபசிந்தையோடு பங்கு வருவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து செயலாற்றுவாராக. சீகன் அவர்கள் இப்பொழுது ஆரம்பத்திலிருந்து நடத்துவார்கள். நீர் உன் வாலிப பிரயாரத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தப்படுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினாலேதான். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளம்பயதும் வாலிபமும் மாயையே. இவ்விதமாய் மண்ணுக்கானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாரத்திலே நினை. பாவ அறிக்கை வசனம். நமக்கு பாவம் இல்லை அன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம் பாவங்களை வாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, தேவர் பல செய்த வாக்குல குற்றவாளியாக எங்களுக்கு அந்த கருணை வேண்டும். பொறுமையாயிரும் பாவத்திலிருந்து சீர்படுத்தும். யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலம் என்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மனத்திலே செய்யப்படுவது போல உங்களும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு ஒரு மாற்ற நாமணிகள் போல எங்கள் குற்றம் மண்ணி எங்களை சோழன் பேசணாமல் தீமென்று ரசித்துக் கொள்ளும். ஆட்சி வழி வேண்டிக்கொண்டில்லே. ஆமென். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். கெப்டன். மாறி மாறி வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் முதல். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். போல நான் உமது சாட்சியின் வழியை கலை கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண் நோக்குகிறேன். உமது பிரமாணங்களும் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். முதலாம் வேத பாடம், அதனை தொடர்ந்து 2ஆம் வேத பாடம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ரோமர் 8:18 முதல் 38 வரை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர்
வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனெனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறது. பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவர்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னிறுத்தினாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்து முடிஞ்சாயிட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் ஐயா, அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே.
ஜோன்ஸ் சங்கீதம் 22 பாடம். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவன் வலது பாசத்தில் வீச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோளரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவங்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னெடு விசுவாசிக்கிறேன். ஆமென். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்பும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரில் தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியுள்ளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்துவது எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியா இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டறலும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடிவரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சேவேனே என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்கள் வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலும் நம்முடைய சத்தியத்தை தருகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டறலும். ஆமென். திருப்பிள்ளைகள் திருவசனம். திருப்பிள்ளைகள் திருவசனம், அதனைத் தொடர்ந்து சாட்சிகளை. Not that I have already obtained this or have already reached my goal, but I press on to make it my own, because Jesus Christ made me his own. Philippians chapter 3 verses 12. Not that I have already obtained this or have already reached the goal, but I press on to make it my own, because Christ Jesus has made me his own. Philippians 3:12. சாட்சி சொல்லுகிறோம், சொல்லலாம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள்
9ஆம் தேதி திரு ஜோயல் ஜெய்சிங், 10ஆம் தேதி திருமதி ஜேனட் ஜெய்சிங். திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 8ஆம் தேதி திருமதி ஜோயல் ஜெய்சிங். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டதற்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைகளும் கூட உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். பிறந்த நாளை திருமண நாளை அனுசரிக்கிற அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடி சூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் போடுகிறது. ஒவ்வொரு நாட்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் கடக்கின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து செயலாற்றுங்க. அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் இருந்து வழி நடத்துங்க. பலன் கொடுங்க, தத்துவம் கொடுங்க. உங்களுடைய அடைக்கலத்தினால் தாங்கி சுமந்து ஏந்தி சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அருளி செய்து போதுமையினாலும் கண்மனை தேடினால் திருப்தி ஆக்கி மென்மேலும் பல உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் திருமாக இயேசு கிறிஸ்துவின் புறம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அறிவிப்புகள். ஒவ்வொரு இரவும் 8:30 மணிக்கு ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இந்திய தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபத்திலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறோம். அனுதினமும் 8:30 மணிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல சங்கிலி தழுவு ஜெபமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாவரும் ஜெப சிந்தையோடு கூட நாம் ஜெபத்திலே இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் குடும்பமாக ஒவ்வொரு நாள் நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மருளி செய்வாராக. இப்பொழுது சேரன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதனை தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் ரிச்சர்ட் அவர்கள் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை அருளி செய்வார்கள். நான் பேசுறது கேக்குதா? எஸ். Praise be to God. இந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் ட்ராக் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. இட்ஸ் ஜஸ்ட் an introduction now. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு சாங் அண்ட் ஹிந்தில தான் நான் இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்டேன். பட் ஒரிஜினலி இட் இஸ் a Malayalam song which was translated to Hindi and Tamil later. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் எனக்கு ஆக்சுவலா தெரியும். மற்றபடி நான் அந்த லிரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி. பட் எனக்குள்ள ஒரு ஊந்துதல் இந்த பாட்டை தான் பாடணும் அப்படின்னு. Then I searched if it is available in Tamil. Thankfully it was. So it is a mixture of Tamil and Hindi. I don't know why I sang this song, but 1 month முன்னாடி நான் கொடுத்த சாட்சிக்கு ஏத்த ஒரு சாங் இது. லேட்டர் நான் லிரிக்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு ரியலைஸ் ஆன ஒரு விஷயம். I hope it helps you all. So
பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம இருக்கிற ரிஜெக்ஷன் அவர்கள் ஆண்டுடைய திருவார்த்தைகளை அருளி செய்வார். ஜெபம் செய்வோம். பலவீனங்கள், தடுமாற்றங்கள், சோர்வுகள், படுதோல்விகள், புரியாது போன வாழ்க்கை, மனதில் விரிசல்களே, கலக்கங்கள், மன கசப்புகள், தவிப்புகள், பல திகைப்புகள், உதிர்ந்து போன என் கனவுகள், உயிரில் உயிரில்லையே, உலகம் வெறுக்கின்றதே, உணர்வு சுகமில்லையே, உண்மை வழி காட்டிட யாரும் இங்கில்லையே, உலகம் வெறுக்கின்றதே, உணர்வில் சுகமில்லையே, உண்மை வழி காட்டிட யாரும் இங்கில்லையே, வழுக்கிடும் பல பாதைகள், வாலிபத்தின் மன கவர்ச்சிகள், ஏக்கம் நிறைந்த என் வாழ்க்கையில் கசங்கியே போனதே, தனிமையின் அந்த உணர்வுகள், மயக்கிடும் பல நினைவுகள், இருளில் வழி தேடும் ஆசைகள், வாழ்வில் சுவையில்லையே, உலகை எதிர்கொள்ளுவேன், உணர்வில் ஜெயம் கொள்ளுவேன், உண்மை வழி நடந்திட போதும் நீர் மட்டுமே, உலகை எதிர்கொள்ளுவேன், உணர்வில் ஜெயம் கொள்ளுவேன், உண்மை வழி நடந்திட போதும் நீர் மட்டுமே, இயேசுவே. இயேசுப்பா, நாங்க இப்போ உங்க வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். சுப்பா, தேவையான ஞானத்தை நீங்க எங்களுக்கு கட்டளையிட்டருளி, தப்பி தவறி ஏதாவது நாங்க தப்பான டைரக்ஷன்ல போனா நீங்க தான் மன்னிக்கணும் சுப்பா. ஆமென். ஸோ குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்றேன். லாட் ஆஃப் பீப்புள், எவ்ரிபடி நோஸ் தட் நான் வந்து சுமேர்பூர்ல உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டேஷன் ஆயிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நோ சர்ச், நத்திங். இது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ஃபாரஸ்ட் லொகேஷன். ஸோ நான் வந்து கடவுளை தேங்க் பண்றேன், என்னையும் இப்போ ஒரு சாட்சியா ஒரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக. ஸோ before actually starting off the message, I want to share something that is very personal to me. நான் வந்து இந்த டெஸ்டிமனிய கொடுத்தது இல்லை சர்ச்ல இது வரைக்கும். நான் ஆக்சுவலி I even asked my parents not to disclose this to anybody. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 weeks முன்னாடி ஐயா வந்து அப்ரோச் பண்ணாங்க, மெசேஜ் கொடுங்க தம்பி அப்படின்னு. அப்போ வந்து I had this thought in my mind. நான் வந்து ரொம்ப abstain பண்ண இந்த விஷயத்தை பத்தி. I did not tell anybody, not even friends know, only people in office know, and my father, mother and sister, they know, not even the extended family, அவங்களுக்கு கூட நான் சொல்லல. ஆனா வந்து கடவுள் எனக்கு கொஞ்சம் உணர்த்தினாரு, இப்போ ஆனா உனக்கு மெசேஜ் சான்ஸ் கொடுத்தோம் நீ சொல்லலன்னா then you are not giving justice to what I have done for you. So here it goes. So like everybody knows, நான் வந்து சுமேர்பூர்ல ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றேன். 20th July வந்து எங்க கம்பெனில வந்து DM ஆர்டர்ஸ் படி we had to conduct random sampling for people in the factory. So நான் தான் அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணேன்.
ரேண்டம் சாம்பிளிங்லாம் நடந்து கடைசியில ஒரு சாம்பிள் அவங்களுக்கு கிட் இருந்துச்சு. ஸோ என்னோட கலீக் நான் ஹெச்ஆர்ல இருந்தேன், என் கலீக் சொன்னா நீ எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ண, எங்களுக்கும் ஆயிட்டு, ஒன் சாம்பிள் இஸ் லெஃப்ட் அண்ட் எனிவே தி லிஸ்ட் இஸ் ஓவர், வை டோன்ட் யூ யுவர் செல்ஃப் கெட் டெஸ்டட்? ஐ வாஸ் லைக் ஓகே, அண்ட் ஐ காட் டெஸ்டட். ஸோ என்னோட சாம்பிள் கலெக்ட் பண்ணது வந்து 20th July. Why I'm mentioning dates is because the timeline is very important. 22nd July வந்து எனக்கு நார்மல், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. ஸோ அதனால ஐ ஹேட் ரெகுலர் கோல்ட் அண்ட் ஒன்லி ஹெடேக். ஸோ அதனால ஐ வென்ட் டு ஆஃபீஸ். ஆனா இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன்ல நீங்க தப்பா டிக்ளேர் பண்ணிட்டு இஃப் யூ கோ இன் தே கேன் ஈவன் டேக் யுவர் ஜாப். ஸோ நான் காலையில வந்து போயிட்டேன் 22nd. ஆனா I couldn't continue because it was heavy headache and my cold was also not controllable despite taking medication. So now when the manager and all respective people, I told them and I came back. For 2 days கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்தேன். இங்க வந்து யூபில பாத்தீங்கன்னா காடா அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அது கஷாயம் மாதிரி கொஞ்சம் ட்ரிங்க்லாம் உண்டு, அதை ஹாட்டா குடிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் குடிச்சு டாக்டர்கிட்ட போய் ஃபிட்னஸ் வாங்கிட்டு I was okay to resume work on 25th. ஆனா வந்து எப்படின்னா எங்க கம்பெனில ரூல், if I take 2-3 days sick leave in the periodல I have to go take fitness certificate from the doctor. So அந்த டாக்டர் வந்து 25th evening தான் வந்தாங்க. So 25th evening நான் போய் வாங்கிட்டு 26th was Sunday. So I was supposed to join duty on 27th. ஆனா 26th-க்குமே இன்னொரு டெஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால நான் I went to conduct there. இப்போ எனக்கு 20th நடந்த சாம்பிளிங் வந்து RT-PCR டெஸ்ட், and 26th நான் திருப்பி கண்டக்ட் பண்ண டெஸ்ட் வந்து ஆன்டிஜென் டெஸ்ட். ஸோ ஆன்டிஜென் டெஸ்ட்ல யூ கெட் இமீடியட் ரிசல்ட்ஸ், சாம்பிளோட ரிசல்ட்ஸ். பாத்தீங்கன்னா 27th July. ஸோ ஆல் ஆஃப் தட் வென்ட் ஃபைன் அண்ட் தென் ஐ கேம் பேக். 27th நான் காலையில் ஏந்திரிக்கேன். At around 7:15 I got a call from the CMO, Chief Medical Officer of this district. They called and told me that நீங்க ரெடியா இருங்க, கோவிட் பாசிட்டிவ் நீங்க. So I thought, okay, I didn't know what to do. And since we were in the HR department, we were liaising with the local government. நான் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. வந்து நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் என் மேனேஜர்கிட்ட பேசணும், he is already in touch with you, I'll get back to you அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்க ரெடியா இருங்க, உங்களை பிக்கப் பண்ண பஸ் வரும், you'll have to go to the isolation center in Chani அப்படின்னு ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கு, அங்க போனோம் அப்படின்னு. I called my manager immediately and I told him இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு. So nobody expected it in the first place. ஏன்னா we've all been practicing social distancing, mask, goggles, கேன்டீன்ல கூட சாப்பிடுறது நிறுத்திட்டாங்க, அப்பெல்லாம் நிறுத்திட்டோம். And moreover we were not allowed to leave this place, no, factory home அவ்வளவுதான். So nobody expected it. So first case among executives போது கொஞ்சம் எல்லாருமே பேனிக் ஆயிட்டாங்க. So 27th வந்துச்சு result. So 27th these all my managers, the company was very supportive. They went to the district collector's office and took permission from CMO that we will not let our executive go to isolation center of government isolation center. நாங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு. they took all approvals. But what happened was, in the approval processலயே எனக்கு 27 July full day போயிட்டு. So thankfully they did not come to pick me up, but I was ready mentally that okay, maybe I would have to go to a government facility center. So bag எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. In the midwayல my manager called and said, did you inform your parents? I said no, because my father is not here and my mom and sister are alone, and I'm sure they'll panic, so I don't want to tell them. ஆனா வந்து எங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா, he forced me that அம்மாட்ட சொல்லணும்னா பரவாயில்ல, ஆனா உங்க ஃபாதர்ட்ட கண்டிப்பா நீ சொல்லியே ஆகணும், or else you give me their number, I will speak to your father அப்படின்னு. So I spoke to my father. அப்பாட்ட சொன்னேன். அப்பா சொன்னாங்க, சரி no problem, இது நார்மல் ஃப்ளூ தான். So my dad was very supportive. And அவங்க சொன்னாங்க, no, you should inform அம்மா also. அம்மாட்ட எப்படியும் கண்டிப்பா லேட்டர் ஒரு
now or later she'll get to know, so it's better she knows now. Tell her that you don't have any symptoms and all. So amma, as usual, I told her and she was not well. And முதல்ல எனக்கு சாம்பிள் எடுக்கும் போதே அம்மா had doubts, எதுக்கு எடுக்காங்க, இப்படி எடுக்க மாட்டாங்களே அப்படி இப்படின்னு. So yeah, that was a difficult period emotionally. So we got through that. And 27th full day period, 28th there was another testing in my factory. So adula pathina two more executives alongside me, they were also positive. So 28th வந்து எனக்கு பர்மிஷன் கிடைச்சிட்டு லக்னோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. ஆனா லக்னோ ஹாஸ்பிட்டல் வந்து நாங்க போகும்போது நைட் ஐ திங்க் அரௌண்ட் 8:30 28th ஈவினிங் 8:30 போகும்போது பாத்தீங்கன்னா they called and said sir we cannot admit you because அங்க உள்ள cases ரொம்ப நிறைய வந்ததுனால அங்க collector has given an order, passed an order saying that other district cases will not be admitted in private hospital, and they have taken all these private hospital under their governance. So although administration will be of the hospital, a patient யாரை intake பண்ணனும், யாரை எப்படி வைக்கணும், அதெல்லாம் government officials தான் வந்து decide பண்றாங்க அப்படி. So I think it was at around 8:39 and we had already reached Lucknow. Lucknow வந்து இங்க இருந்து ஒரு 6 hours, ஒரு 5 hours journey நாங்க முடிச்சிட்டோம். Midway somehow கடவுள் கிருபையால ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு, and that was an L2 facility. அங்க எப்படியோ கம்பெனி மேனேஜர்ஸ் and all they spoke and arranged something. ஆனா நாங்க லேட்டா பண்ணதுனால and moreover anga facility that was not a private hospital, it was a government private college but under government administration kadachite anga. Ana anga pathina we were all admitted into a general ward on 29th 12 o'clock. I did 29th வந்து general ward la da admission கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா it was very traumatic because எனக்கு பாத்தீங்கன்னா டைம்லைன் எதுக்கு I was very skeptical. 28th my sample was taken, I had cold and everything and it goes off also. So by the time results came 27 July, I think I might have recovered also. அது வந்து most of them told me this and I was also thinking. And அங்க பாத்தீங்கன்னா general ward facility ல இருந்தேன்னா and there was only one common shared washroom. So now the manager ராத்திரியே phone பண்ணி பேசினேன், சொன்னேன் sir I will not stay here irrespective of what you do. Even if I don't have COVID, I'll get COVID if I have to stay in this condition. You please release me, I don't have a problem, money is not an issue, my parents will take care of me, you let me travel to Pune update. My manager told me that it's not about money, but it's actually that this is UP and we are not getting medical facilities in the first place. So அப்படி பார்த்து ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்குள்ள நாங்க ஒரு பிரைவேட் ரூம் அந்த ஹாஸ்பிட்டல்லே அந்த மெடிக்கல் காலேஜ்லயே ஒரு பிரைவேட் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க மூவ் பண்ணோம். I think 8th August we were supposed to give samples of அங்க வந்து some strike had happened, so 8th August அந்த டெஸ்ட் நடக்க முடியல. So 9th August I had my antigen test again and I tested negatively, thanks to God. And அப்பவும் பாத்தீங்கன்னா முடியல. After that I had to isolate myself in the factory isolation center. So 10th August to 17th August திருப்பி 1 week வந்து நான் isolationல இருந்தேன். And then 18th August onwards I resumed duty. So கடவுளுக்கு கோடான கோடி நன்றி, because 1 month was gone, 20th July to 18th August, but I had no symptoms, otherwise no complications. Yes, பாத்தீங்கன்னா physically எனக்கு அவ்வளோ stress இல்லை, ஆனா mentally I have to say that it was a traumatic experience. And I think நம்ம churchலயும் there were a few members who had cold, so they will agree with me. And especially when I was alone, my family supported a lot, my factory people supported a lot. So thanks to that, in the same experience which I will go on to my message. And before that I want Kishanana to play a small video clip that I found very relevant to today's context. Habakkuk said, Lord, please tell me what you're doing. And God said, no, I'm not going to tell you, Habakkuk.
Because if I told you what I was doing, you wouldn't believe it. If God today told us what he's doing in the world, we wouldn't believe it. Don't you think God's given up and God's abdicated and God's left the throne? He hasn't. He's still on the throne. And those of us that know him put our trust in him and him alone. I don't put my trust in Washington. I don't put my trust in the United Nations. I don't put my trust in myself. I don't put trust in my money. I put my trust in the Lord Jesus Christ. When all the rest of it fails and crumbles and shatters, he'll be there. So இது பாத்தீங்கன்னா this is a video of 1973. Billy Graham was preaching to the crowd in US. அப்ப பாத்தீங்கன்னா it was a similar period. The world was going through a economic recession. There was a 1973 to 1975. We were in a deep recession period. அப்போ பாத்தீங்கன்னா it is similar to what the current context is, except that we have COVID. Then it was not COVID, it was due to something else. Global unemployment pathina, it was at 9%, and the global GDP growth rate pathina, it was degrowth of 3.2%, and I'm talking about globally. Ipo nama India la pathina, I think quarter on quarter growth rate pathina, some 23% we are negative, and unemployment rates, many people, I don't have to speak much on that. As a lot of people are losing jobs. So in the very tough situations, we have a lot of questions that cross our mind, and I had a few questions too. So the first one was like, why is Christ allowing it? Why is Christ allowing coronavirus? Will Christ conquer coronavirus? If so, why has God given permission for it to go so high? It's still booming. I think day before yesterday, we recorded some 83,000 cases plus. We are one of the worst hit countries, despite having lockdowns for over, I think, 3-4 months continuous and lockdown. Then where is Christ in this situation? Then second question is, Christians edukku infect ஆகறாங்க? Why are believers being infected along with the non-believers? Then the last question will be like, okay, if Christ conquers small c, what next? Do we believe that it is indeed a small c, that coronavirus or COVID-19 is a small c compared to the big C, that is Christ our God? So Bible pathina, we read a lot on how God controls situations. He governs wind, lightning, and then we've seen in Moses era locusts, frogs, anything, famine. He even controls the sun, and he even controls every disease. So yes, we have to believe that Christ in the situation oda full control irukanga. We have to understand that what is God doing during COVID-19? So if I have to answer this question, God is calling all of us to repent and accept the grace that has been given to us through Jesus Christ. So நீங்க பாத்தீங்கன்னா Billy Graham வீடியோலயும் அவர் சொல்லியிருக்காரு, we have to place our trust in God. Even during times like these, it's very important that we have to remember that God loves us. Other than Romans 8:38 layum paathom. And I like to quote one small passage in the Bible, where it's in Luke chapter 13 verses 1 to 5. Adla neenga read panni pathina, Jesus was explaining to the members present there that the people were murdered, like Galileans were murdered by Pilate, and some people were killed in natural disasters. கடவுள் என்ன சொல்றாருன்னா, he asked them, அங்க இருக்கிறவங்க, I think I'll read the exact passage. Do you think that these Galileans were worse sinners than all other Galileans because they suffered in this way? No, I tell you, but unless you repent, you will all likewise perish.
So இதுல வந்து என்னன்னா நம்ம we cannot question saying why we were spared or why they are suffering. The answer is very simple. Jesus வந்து clear-ஆ சொல்றாங்க, it is only by grace that you have not been affected yet. So இப்போ உள்ள கான்டெக்ஸ்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, if you have got COVID or you have not got COVID, that is not the question. If you have not got COVID, please be thankful and accept the grace that God has given. Or if you have your life, be sure of the fact that God loves you and He has given you enough grace, and it is time for us to repent and ask forgiveness and seek the grace for an extended period that we get through Christ. அடுத்தால பாத்தீங்கன்னா, we often ask, why are Christians being infected? We are sons of God. We are supposed to have that extra privilege. Why are believers getting COVID-19? ஒரு சின்ன அனாலஜி எடுக்க விரும்புறேன். sin வந்து பாத்தீங்கன்னா பாவம் அப்படி பாத்தீங்கன்னா, I think I can resemble it with cancer as a disease. Cancer வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, it starts with one cell, one malignant cell, and then it multiplies and affects the whole body. And what is the solution to that? We detect it and we give a treatment, something called as chemotherapy. A lot of people might know what chemotherapy is. Chemotherapy enna, it's the most painful phase of the cancer treatment and the most effective also. adla enna பண்ணுவாங்கன்னா we inject powerful chemicals to kill the malignant cells. Ana those chemicals, the problem is they cannot differentiate between which cells are good and which cells are bad. It just kills all the cells that grow and multiply. So other side effects pathina, it destroys unga taste buds, or it removes your hair, all the hair is lost. Then it stops the skin from being regenerated. So basically it kills your immunity. But we still need that treatment despite being painful, because that is the only hope that we might survive. So abdi analogy vachi paathanna, this is also exactly why Christians are being infected, or why Christians were swept away in tsunamis, why Christians or churches are attacked in terrorist attacks. New Zealand la pathina, there was this whole viral video in November. Christians also contract cancer, so Christians should and will get coronavirus. Now the difference is between believers and non-believers is that for us believers it is not a punishment but a purification exercise. Just like how chemotherapy purifies the body by getting rid of malignant cells and while also killing several good cells, we are that sacrifice. We are the people who have to go through the suffering. If you read 1 Thessalonians chapter 5 verse 9-10, it says that for God did not appoint us to wrath, but to obtain salvation through our Lord Jesus Christ, who died for us, that whether we wake or sleep, we should live together with him. So in the period, I think I am re-emphasizing the same message, that we have to repent, mannippu kekkanum, we have to pray, and we have to live with God. By living with God, I mean we have to spend extra time reading the Bible, extra time interacting with God, praying with him. Similarly, நம்ம Romans 8 chapter 38-39 லையும் பார்த்தோம். I'll read it in English. For I'm persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. So for us believers, இது வந்து ஒரு affirmation. It's a confirmation that whether we contract COVID or not, or whether we live or die, we will and have to live together with Christ. Bible வந்து நம்ம நிறைய characters பார்ப்போம். When they are in deep distress, they call out to God and they are actually helped by God. நான் வந்து ரொம்ப time spend பண்ண மாட்டேன், but a few characters were Samson and Jonah. Both of them, they had disobeyed God, and when they reached out to God,
he did help him. Samson, in fact, or பெரிய feat achieve பண்ணாங்க. I think Bible mentions that when he was alive, he did not kill as many people as when he was in his last moments. So yes, God is there. God is ready to hear. God wants us to repent. But what are we doing? So கடைசில வந்து I will speak about three things. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்லயோ ஆல்ரெடி ஆஃபீஸ்லயோ பார்த்தோம்னா when work resumed for most people, they branded it as future ways of working or new ways of working identified in office. Pathina, we practice social distancing. We keep sanitizers with in our pockets forever. Hand wash is must while entering or exiting the factory. We have to wear all the PPE, mask, gloves, and I think for medical professions, they have to wear those hazmat suits, extra gloves for the entire 8-hour period. But question is, நம்ம ways of working ரொம்ப change பண்ணிட்டோம். But have we changed our way of life? So this time I want to dedicate to God so that He helps us understand the way of life post-COVID era. So I'll talk about 3 points. First is till the earth. Second is fill the earth. And third is till the earth. நான் வந்து இது வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் which I found very moving. So பாத்தீங்கன்னா God first commanded Adam and Eve, the first family in Garden of Eden, to till the earth. So till the earth வந்து tilling means soil preparation பண்றது, to prepare the ground for agriculture, which we failed. Then he commanded the first family after the flood, that is Noah's family, to fill the earth. That also I'm not sure whether we did a good job or no. Finally, he asked the bride of Christ, that is the church, after resurrecting, he commanded us to still the earth. So what did he mean by till the earth or fill the earth or still the earth, and what is its relevance now? So I'll talk about first till the earth. God has created everything with purpose and value. Upon the times he told Adam and Eve to not eat that specific fruit. But as humans, we will do the things that we are not supposed to. We went, we were banished from Eden. We were sent to earth. We were asked to till the earth, take care of it, take care of the produce, enjoy the fruits and reap rewards. And when it came to giving offerings, we all know what Cain enna pannanga ellarkume theriyum. So in the current context, if I have to talk about COVID-19 or even in the current world, regardless of COVID-19, நம்ம வந்து அந்த intrinsic value or purpose of everything, we fail to understand God's creations in the first place. I think that is what has brought to the extremity of COVID-19. Today everybody is crying. The creation is crying. Land is a problem. Earth is losing its ozone layer. Wild animals and sea livings are in sorrows. They are getting extinct. Why? If I have to think about all of this, prime reason namadanga. It's because of our evils of in nature. We are punishing Mother Earth or the universe. We are using it and overusing it for our benefits. Recently, there was a fire in Australia, and I think there was some Brazilian Amazon forest also was in fire last year. No media covered it. Not a single media or news mein adha patti varala. 4 days kalchi Instagram and other medias start covering it. So that's how we got to know. That is the importance that we give to earth or the creatures or the humans around us. Talk about China, the COVID-19, where did it originate? I'm not sure whether this theory is true, but they say that it originated from a lab. If that was the case, and if it is to be believed, China did
do a good job in containing the whole virus, and they did not even let others know that such kind of a thing existed, and they dissolved it. Look at us. I think it was in November last year that China suffered with COVID, and we are in September right now, and we are still peaking. This is not the peak yet. So I think நம்ம வந்து அந்த golden goose no story உண்டு சின்ன வயசுல. I don't know whether it's still there, but there was a farmer who had a golden goose, and the goose வந்து daily morning it used to give a golden egg. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, with greed this farmer decided, let's kill the chicken, let's kill the hen, so that அதுல உள்ள நிறைய eggs, நிறைய golden eggs நம்ம வந்து once away, why do I have to wait? He ended up killing the goose, and that is what we are doing. We are ending up by destroying the very place that we are living. Then moving on to fill the earth. By filling the earth, God commanded Noah not just to populate, but also to live with the earth. He asked indirectly to fill the earth with love, care, compassion, and communicate with one another about, and also speak about the glory of God, how he saved us. The entire story that has to be continued as a tradition. Likewise, the invitation for all of us today, the survivors of this COVID period, is to fill the land with God's word and God's glory. I think in Isaiah 11:9, the earth, there is a prediction, a prophecy that is said that earth will be filled with the knowledge of God. If you ask me personally, I don't know whether that is come true yet. And how do we fill the land with God's word? I will cover this now. We are called to spread the knowledge of God through evangelism and missions. So what we are doing right now by doing this service and everything, it's a very good initiative. We put it on YouTube so that people who don't have access to the knowledge of God, or who have not heard about God in the first place, they need to know. That is our call. Our call is not to establish a religion or have further denomination in Christian organization, but it is to fill the people with the name of Jesus. Bible tells that there is only one thing that man can boast of, and it is in Jeremiah 9, chapter 9, verse 23 and 24, where the Bible says that he can only boast of his knowledge of God, and that God is kind and God is just and righteous. Idu mattum dhaan nama boast panna mudiyum. Maybe you might have a lot of KSAs, knowledge, skills, whatever ability you have, that is not worth boasting, but the only thing worth boasting is knowledge of God. Then I'll talk about finally this, the point is still the earth. We are doing exactly the opposite. Instead of stilling the earth, we are actually destroying the earth and its inhabitants. We are responsible for what? We are responsible for global water pollution, air pollution, ozone layer depletion, extinction of creatures, and now COVID-19 also. So there was this interesting news that I heard. I think it came in April or May, that during this lockdown, Earth restored itself. How? Because we did not do any activity. The whole earth took rest for several days since its creation because of COVID-19. Why? Because we had to shut down most of our companies, or we were operating in reduced manpower or low labor. All production was due to the fear of a small microorganism known as SARS-CoV-2. So bottom line is, நம்மளோட duty பண்ணலனா God will still the earth irrespective. We were given the task of tilling the earth, filling the earth, and stilling the earth to spread peace among the earth and to take care of earth and its inhabitants. But we are doing quite the other opposite by experimenting with the human race, by experimenting with biological warfare and methods and everything. We are taking the toll on ourselves.
So yes, if the final message what I want to convey is that we will definitely work out the odds of us contracting corona where we live. We can save ourselves. We will practice social distancing, then we'll maintain highest level of personal hygiene. I think most of us did not take showers twice a day. Now we have to do it twice or maybe even thrice, or maybe whenever we step out, we have to take a shower. That is the case. And we'll take all the necessary precautions. But the message that I want everybody to understand is one clear thing, that let us not just do the physical activities hoping that it will save us. Okay, I took showers, I took all the necessary precautions, I wore PPE at all times, I avoided going out in the public, I regularly had sanitization of my hands and face and everything. But did that protect me? No. So it is not the only thing that is going to help us protect. What we need to do is to trust in God and get close to Him. It is important that we rely not on ourselves, but on God who raises the dead. So, Mudivulana, I will say the same thing, that may we all hope and pray to God that He forgives us, accepts our repentance, and gives us the knowledge to lead a truly Christian life in the post-COVID era. So, I hope God gives us the message. God gives us the knowledge while we are very proactive about defining ways of work at new ways of working and new ways of working in home also. பாத்தீங்கன்னா சர்வெண்ட் எல்லாம் நம்ம நிறுத்திருப்போம். அந்த மாதிரி ப்ரிகாஷன்ல நம்ம எடுக்கும்போது I think it is very important that we get closer to God, we believe in Him, because it's only His love that can save us. Praise be to God. அருள் செய்த சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவருக்கு பணி செய்கின்ற இடத்திலும் ஆண்டவர் உயர்த்துவாராக. அடுத்த வாரத்திலே அவரும் ஒரு 10 நிமிடங்கள் புரோகிராமை ஆயத்தப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கிறோம். கேட்விக் ஆண்களுக்கு சங்கம் தயாராக இருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திறமையான வேலைகளிலும் கூட வாலிபர்கள் நாயகராக அனுசரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் இணைந்து இந்த ஆராதனை நடத்துகின்ற பொழுது இந்த பிரசன்ன மகிமையும் அவர்களோடு கூட இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தைகளை கேட்டோம், வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தி உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலும் கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய கரங்களை நீக்கி அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு எந்த பொல்லாப்புகளும் எந்த வாதைகளும் அண்டிக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய வல்லமை உள்ள கரங்கள் அவர்களோடு இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய பராமரிப்பும் அடைக்கலமும் எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும். ஏற்ற வேலைகளில் கூட அந்த வேக்கன்சி கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்துகின்ற பொழுது எல்லா வளங்களும் பெருக்கு நீங்க உதவி செய்யுங்க. மக்கள் எல்லாரும் காக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. மக்கள் சமூக இடைவெளி விட்டு எல்லா காரியங்களையும் செய்கின்ற பொழுது கர்த்தர் தாமே அவர்கள் செய்கின்ற கைகளின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாவரையும் பலப்படுத்துங்க. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுங்க, அடைக்கலம் கொடுங்க, சகல தீமைகள் விலகி காத்துக் கொள்ளுங்க. அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் படிக்கின்ற பொழுது செய்திக ஞானத்தின் பொக்கிஷத்தை அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை வாக்கியத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே புத்திர வாக்கியங்களை ஆண்டவர் அருள் செய்யுங்க. உமால் கிடைக்கக்கூடிய ஒரு ஈவு வேற
பேறுகால நிலைமையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவேன் என்று ஆண்டவர் பேறுகாலத்தில் கூடவே இருந்து மருத்துவராக இருந்து பாதுகாவலராக இருந்து அடைக்கலம் நிலைத்து வேலை இழைத்து ரத்த கூட்டத்திலே மூடி மறைத்துக் கொண்டு தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இதிலேயே தாழ்ச்சி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை எல்லா மக்களோடு கூட இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொழில் வளங்கள் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக, விவசாயம் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மற்றும் அலுவலக வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவரவர்கள் செய்கின்ற பணிகளிலே எங்கள் தேவனாகி கர்த்தர் உடனிருந்து ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளி செய்யுங்க. கர்த்தர் செய்யோடு பிள்ளைகளை ஆசீர்வதித்து எருசலேமின் வாழ்வை ஆண்டவர் அருளி செய்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மலை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவிதமாக பெருக பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் மனைவரோடு கூட எப்போதைக்கு இருப்பதாக, ஆமென். யாவரும் சேர்ந்து முடிவுக்கு விதமாக கீர்த்தனைகள் 333வது பாடலை பாடும். இங்கும் புகழ் ராஜனுக்கே, வீடில் மாட்சிமை வாழ்வாழிவரே. இங்கும் புகழ் ராஜனுக்கே, வீடில் மாட்சிமை வாழ்வாழிவரே. உங்களை உண்மை வேதம் காக்கும் வீரர பக்தரோதுரீர. இங்கும் புகழ் ராஜனுக்கே, மாட்சிமை வாழ்வாழிவரே. ஆயிரம் ஆலயம் நூடி செய்வோமே. மாட்சிமை வளர்வாழிவரே. கல்வி கற்றவர்கள் கல்வி காடன் பட்டவர் கண் தீரக்கவே. பல்வழியோரை பாய்ந்து தீரும் மாட்சிமை வளர்வாழிவரே. தாழ்மை சர்க்குணமும் தாயை காருண்யமும் தாழைப்பதல்லோ தகுந்த கல்வி. வாழுந்தோர் கூடமும் பாவ செய்கையாகும் பாரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றும். எங்கும் புகழ் ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவரே. சுத்த சுவிசேஷம் தூரிதமாய் சொல்ல தூத நீங்களேது என்மீரையே. கர்த்தரின் பாதத்தில் காலமாலை தங்கள் புகழ் மாட்சிமை வளர்வாழிவரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஓகே, தேங்க்யூ so much எல்லாருக்கும். Thank you.